சென்னை ராயப்பேட்டையில் உள்ள தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைமை அலுவலகத்தில் அதன் தலைவர் EVKS இளங்கோவன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை இப்போது பார்க்கலாம். மீனவர்களுடைய குழுக்களை அழைத்துக் கொண்டு ராகுல் காந்தியை சந்தித்து அவரிடம் நாங்கள் அதை எடுத்துச் சொன்னோம். அதேபோல் பொருட்கொள்வர்கள் நகை கடைகள் மீது இன்றைக்கு மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கின்ற நிபந்தனைகளை தாழ்த்த வேண்டும், 1% கலால் வரியை எடுக்க வேண்டும். இதை பற்றியெல்லாம் பாராளுமன்றத்தில் ராகுல் காந்தி அவர்கள் காங்கிரசில் சார்பில் குரல் எடுக்க வேண்டும் என்பதற்காக சென்றிருந்தோம். அவரை சந்தித்து இதை பற்றி நாங்கள் பேசி வந்தோம். இல்லை, திரும்ப திரும்ப அழைப்பதில் பிரயோஜனம் இருப்பதாக நான் நினைக்கவில்லை. அருமை நண்பர், அரசியலிலே மிகச்சிறந்த எதிர்காலம் உள்ள ஒருவர் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை பாழ் செய்து கொண்டாரே, அது மட்டுமல்ல தன்னை நம்பி இருக்கின்ற ஆயிரக்கணக்கான தொண்டர்களுடைய அரசியல் வாழ்க்கையையும் கெடுத்து விட்டாரே என்ற வருத்தம் தான் எங்களுக்கு இருக்கின்றது. ஏப்ரல் 8 தான் வேட்புமனு ஆரம்பிக்கிறாங்க. அதனால அதுக்கு ஒன்றும் அவசரம் இல்லை, நிதானமாக செய்வோம். தேவைப்பட்டால் குழுவை மேலிடம் அமைக்கும். தேசிய தலைவர்கள் மட்டுமல்ல, ராகுல் காந்தியும் சோனியா காந்தி அவர்களும் பிரச்சாரத்திற்கு கண்டிப்பாக வருவார். தேர்தல் பிரச்சாரத்தினால் வேட்பாளர்கள் முன்மொழியும் பொழுது பிரதான கோரிக்கைகள் அல்லது பிரதான வாக்குறுதிகளை காங்கிரஸ் தரப்பில் தெரிவிக்கப்படும் வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் கேட்கின்ற கேள்வி அதாவது இப்போ வேட்பாளர் தேர்வுலையும் சரி முக்கியமான சில கோரிக்கைகள் முன்வைக்கப்படும் இல்லையா? இப்போ தமிழகத்திற்கு காங்கிரஸ் சார்பாக இது நிறைவேற்றி தரப்படும் தேர்தல் அறிக்கையை பற்றி கேட்கின்றீர்களா? முக்கியமான வாக்குறுதிகள் அறிக்கையில அதுதான் தேர்தல் அறிக்கை. தேர்தல் அறிக்கை விரைவில் நாங்கள் வெளியிடுவோம். அதற்கான ஏற்பாடுகள் எங்களுடைய ஊடக பிரிவு தலைவர் கோகுண்டா தலைமையில் நடந்து கொண்டிருக்கிறது. எல்லா பிரச்சனைகளையும் முன்னிறுத்தி, குறிப்பாக ஏழை எளிய விவசாய மக்களுடைய பிரச்சனைகளை முன்னிறுத்தி, தொழிலாளர்களுடைய பிரச்சனையை முன்னிறுத்தி, வேலையில்லாத இளைஞர்களுடைய பிரச்சனையை முன்னிறுத்தி, கல்வியிலே பயில்கின்ற மாணவர்களுடைய பிரச்சனையை போதும் முன்னிறுத்தி நாங்கள் எல்லாவற்றையும் கொண்டு வருவோம். நீங்கள் ஜெயலலிதாவை தோற்கடிப்பதற்கு திமுகவும் காங்கிரசின் கூட்டணியே போதுமானது. ஆகவே எங்களை பொறுத்தவரையில் நல்லவர்கள் இருக்கின்ற பக்கம் அவர் வர வேண்டும் என்று நாங்கள் விரும்பினோம். ஆனால் அவருக்கு அது விருப்பமில்லை. கேளுங்க, வேற ஏதாவது கேளுங்க. சரி, சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் நிச்சயம் போட்டியிடும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன், என்னை பொறுத்தவரையில் காங்கிரஸ் வேட்பாளர்களுக்கும் கூட்டணி வேட்பாளர்களுக்கும் பிரச்சாரம் செய்வதை தான் என்னுடைய முதல் கடமையாக நினைக்கின்றேன். நான் ஏற்கனவே சொல்லி இருக்கின்றேன், எண்ணிக்கையிலோ தொகுதியிலோ எங்களுக்குள் பிரச்சனை வராது. எங்கள் சுயமரியாதைக்கு ஏற்ப, திராவிட முன்னேற்ற கழகத்தின் சுயமரியாதைக்கு ஏற்ப சுமூகமாக தொகுதிகளின் எண்ணிக்கையும் எந்தெந்த தொகுதிகள் என்ற விஷயமும் சுமூகமாக அறிவிக்கப்படும். முஸ்லீம் லீக் இருக்கின்றது. அதே போல் இன்னும் சில கட்சிகள் வர வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றார்கள். சில பேர் எங்களோடு பேசியிருக்கின்றார்கள். நாங்கள் அவர்களை திராவிட முன்னேற்ற கழகத்தோடு பேசுங்கள் என்று சொல்லி இருக்கின்றோம். விரைவில் யார் யார் எங்களோடு இருக்கின்றார்கள் என்பதை திராவிட முன்னேற்ற கழக தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அறிவித்தார். ரெண்டு நாளா தொடர்ந்துகிட்டே இருந்தீங்க, இன்னைக்கு கேட்க மாட்டேங்கிறீங்க. ஓகே, சரி, நாங்க இந்த கூட்டம் நடத்துறோம்.